ஹர ஹர நம பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம்காரேஸ்வர மகாராஜ் கி. நர்மதா मैया की. कावेरिका नर्मदयो पवित्रे समागमे सज्जन तारणाया सदैव मांदा त्रिपुरे वसंतम ஓம்காரமீஷம் சிவமேகமேடே. இந்த க்ஷேத்திரத்தினுடைய மங்கள ஸ்லோகம். இந்த மங்கள ஸ்லோகமே இந்த க்ஷேத்திரத்தினுடைய புராணத்தை சொல்லும். காவேரிகா நர்மதையோ பவித்ரே. நம்ம ஊர்ல உள்ள காவேரி இங்க சூக்ஷ்ம ரூபமா நர்மதையோட சேர்றாளாம். நர்மதை, காவேரி, அந்தர்வாகினியாக தூத்பாகா, இந்த மூணு நதியும் சங்கமிக்கிறதுனால இதுக்கும் திருவேணின்னு பேர். நர்மதையினுடைய பவித்திரம் அளப்பரியது. பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எந்த புண்ணிய நதிகளுக்கும் இல்லாத பெருமை நர்மதைக்கு உண்டு. நர்மதையினுடைய காத்து பட்டாலே அவ்வளவு உயர்வு. தினமும் சந்தியாவந்தன அனுஷ்டானத்துல கங்கைக்கோ காவேரிக்கோ கூட நமஸ்காரம் கிடையாது. நமோஸ்து நர்மதே துப்யம் திராகிமாம் விஷசர்பதா. அப்படி நர்மதைய தினம்தோறும் நமஸ்காரம் பண்ண சொல்றது. ஓ, நர்மதையினுடைய பெருமையை நம்மளால உணர முடியும். நர்மதை எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டாக்கா அது எப்படி வர அப்படின்னா, ஆதிசங்கரர் நர்மதாஷ்டகம் பண்றார். சபிந்து சிந்து சுஸ்கலஸ்தரங்க பங்கரஞ்சிதம் துஷத் சுபாப ஜாத ஜாதகாதிவாரி சம்யுதம் கிருதாந்த தூத கால பூத பீதிகாரி வர்மதே த்வதீய பாத பங்கஜம் நமாமி தேவி நர்மதே. நாம என்னைக்கு பிறந்தமோ, ஜென்மா இப்ப எடுத்து இத்தனை வயசுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மனுஷ ஜென்மாவுக்கு முன்னாடி புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகின்னு அத்தனை பாவத்தையும் தீர்க்க வல்லவள் நர்மதை. அவர் சொல்றார், நர்மதையினுடைய ஜலத்துல காத்து பட்டு மனசா மேல போய் படுறது பத்தியா, அதுவே அவ்வளவு பெரிய புண்ணியம். அப்பேற்பட்ட நர்மதை நதி தீரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணுதான் ஓம்காரம் அமலேஸ்வரம். இதற்கு ஓம்கார் மாந்தாதா, அமலேஸ்வரம், இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். ஒரு பெரிய பர்வதத்துல இருக்கு. இந்த பர்வதத்துக்கு பிரணவாகார பர்வதம்னு பேர். ஓம் அப்படிங்கிற பர்வதத்துல இருக்கு. ஒரு ஆகாயத்திலிருந்து பார்த்தால் இந்த பர்வதம், இந்த மலை பிரணவம் மாதிரி தெரியும். சுவாமி மூலஸ்தானத்துல பிரணவாகாரமா இருப்ப. பிரணவம் என்ன அப்படின்னா, எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி பிரணவம். எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஓம் இல்லாமல் சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. பிரணவத்தை விட்டுட்டு எதையுமே பண்ண முடியாது. பிரணவம்ங்கிறது என்ன அப்படின்னா சப்தம். நாம சுவாசிக்கிறது, நம்மளுடைய ஹிருதயத்திலேருந்து வர சப்தம், நம்மளுடைய செயல்பாடு, இத்தனையும் பிரணவம். அந்த கோவிலே பிரணவத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால ஓம்காரம்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். சப்தம் ஓம்னு ஒலிச்சுட்டே இருக்குமா. மானசீகமா தியானம் பண்றத, மானசீகமா பகவானை நினைக்கிறத ஓம் என்கின்ற சப்தம் ஒலிக்கக்கூடிய ஸ்தலம். ஆன்மா மிக பரிசுத்தம் அடையக்கூடிய ஸ்தலம். அதனால ஓம்காரம் அப்படின்னு பேர். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிருஷ்டி சம்பந்தமா ரெண்டு பேரும் பேசின்னு இருக்க. சிருஷ்டி சம்பந்தமா பேசின்னு இருக்கிறத பிரம்மா ஆகாச மார்க்கமா போற, விஷ்ணு பூமியை குடைஞ்சுட்டு போற. இவா ரெண்டு பேருக்கும் ஜோதிர்மயமா சுவாமி காட்சி கொடுத்தார். ஜோதிர்மயமா காட்சி கொடுத்து பிரணவாகாரமா காட்சி கொடுத்தார். அந்த க்ஷேத்திரம் தான். அவ ரெண்டு பேரும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா, யுகம் இருக்கக்கூடிய பரியந்தம், பிரளயம் ஏற்படக்கூடிய பரியந்தம் இந்த இடத்துல சாநித்தியகரமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. அதனால ஓம்காரேஸ்வர் அப்படியே அந்த இடத்துல பெரிய ஸ்தம்பமாக இருக்கிறார்.
அது என்ன சுவாமி ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறாளே, துவாதச ஜோதிர்லிங்கம்ங்கிறாளே. சௌராஷ்டிரே சோமநாதம் ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யா மகாகாலம் ஓங்காரம் அமலேஸ்வரம் அப்படிலாம் சொல்றாளே. அப்படியே பரல்யாம் வைத்தியநாதன் ச நாகின்யாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காளேன்னா, இந்த 12 ஜோதிர்லிங்கங்களுக்கு என்ன பெருமைன்னா, சுயம்புன்னா பூமியிலேருந்து முளைச்சு வருது. பூமியிலேருந்து இது தன்னால வரும். எப்படி ஒரு விருட்சம் வருதோ அது மாதிரி சுவாமி தன்னால வருவார். அது சுயம்பு. ஜோதிர்லிங்கம்னால் ஆகாசத்துல நட்சத்திரம் பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சுவாமி பரமேஸ்வரன் தானே பிரயாசப்பட்டு 12 ரூபமா ஆகாசத்திலிருந்து பூமியில ஜோதியை தோன்ற வைத்தார். ஒரு ஸ்பார்க், பூமியில ஒரு பெரிய வெளிச்சம், அளப்பரிய ஒரு அனல், அதுதான் ஜோதிர்லிங்கம். ஜோதிர்லிங்கம் தான் பாரத தேசத்தினுடைய சரீரமே. சிவபெருமான் தான் பாரத தேசமே. அதனாலதான் பாரத தேசத்துல நாம எதை பண்ணினாலும் அதற்கு பலாபலன் உடனே உண்டு. பாரத வருஷத்தை தவிர, பாரத தேசத்தை தவிர மற்ற தேசங்கள்ல நாம ஜபங்கள் ஜபிக்கலாமே தவிர உட்கார்ந்து பூஜைகள்லாம் பண்ண முடியும். இந்திரலோகத்துல கூட பண்ண முடியும். அந்த இந்திரனை இங்கதான் தேடி வரான். அப்பேற்பட்டது பாரத தேசம். அப்பேற்பட்டதுதான் சுவாமி இங்க இருக்க. கேதாரம் சுவாமியினுடைய சிரசு, ஜிலி 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 ஜிலின்னு இருக்க. ராமேஸ்வரம் சுவாமியினுடைய பாதம், அங்கேயும் ஜிலி ஜிலி ஜிலின்னு இருக்க. 22 புண்ணிய தீர்த்தம் இருக்கு. காசி ஆக்ஞா சக்கரம் 2 புருவத்தினுடைய மத்தி. ஓம்காரம் ஹிருதயம், சுவாமியினுடைய ஹிருதயம் ஓம்காரம். ஓம் 4 ஹிருதயம், சுவாமியினுடைய ஹிருதயம் ஓம்காரம். அப்போ எவ்வளவு பவித்திரமா இருக்கும், எவ்வளவு உத்தமமா இருக்கும். அதனாலதான் காவேரிகா நர்மதையோ பவித்ரே, அளப்பரிய ஆற்றலுடையது. இந்த க்ஷேத்திரத்துலதான் மாந்தாதா பிறக்கிறார். சூரிய குலத்து ராஜா, அவளுடைய அப்பா யுவனாஸ்வன், அவர் தபஸ் பண்றார். புத்திரபாகியம் கிடையாது. புத்திரபாகியம் இல்லாத காரணத்தினால் இங்க தபஸ் பண்றி யஜ்ஞம் என்றார். அந்த யஜ்ஞசாலையில வச்சிருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டுடுறார். அந்த தீர்த்தம் சாப்பிட்டதுனால அவருக்கு மாந்தாதா பிறக்கிறான். அவருக்கு எப்படி பிறக்கிறான், விழாவை கிழிச்சு குழந்தைய எடுக்கிறார். மாம் தாஸ்தியத்தின் பிறந்த உடனே குழந்தை பால் கேட்கறது. கவலைப்படாத, உன்னுடைய கட்டவரலை வாயில வச்சுக்கோ, பால் உனக்கு கிடைக்குங்கிறாரு சுவாமி. அதனாலதான் இன்னி வரைக்கும் குழந்தைல கட்டவரலை தன்னால சொல்லி கொடுக்குறாள், கட்டவரலை எடுத்து கொண்டு வைக்கிறா. அப்பேற்பட்ட ஓம்கார்ல க்ஷேத்திரத்துல அவர் பிறந்ததுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு ஓம்கார் மாந்தாதா. இந்த க்ஷேத்திரத்துக்கு மாந்தாதா இந்த க்ஷேத்திரத்துல தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் சம்பூர்ணம் பண்ணிட்டு அதற்கு பிற்பாடு திருப்பி இங்கேயே சுவாமியோட ஐக்கியமாயிட்ட. எங்க பிறந்தோமோ அந்த இடத்துல சுவாமியோடய ஐக்கியமாயிட்ட. இது ஓம்காரேஸ்வரருக்கு இன்னும் க்ஷேத்திர புராணம் விந்திய பர்வதத்தினுடைய பெருமைகள்லாம் சொல்லணும்னா அத்தனை வசதி. விந்திய பர்வதம் பிரம்மாண்ட பர்வதம். சூரிய பகவானையும் சந்திர பகவானையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒசரமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பர்வதத்தை அகஸ்திய பகவான் இந்த பக்கம் வரத்தை நமஸ்காரம் அபிவாதைய பண்ணினவன முதுகுல தட்டினார். விந்தியா இப்படியே இரு, நான் திரும்பி வரத்தே எழுந்துக்கலான். அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணவன் இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கான். அவ்வளவு பெரிய பர்வதம், நர்மதை ஓடக்கூடிய அளவுக்கு, பாரத தேசத்தை 2ஆ பிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்வதம். சங்கல்பத்திலே விந்தியஸ்ய அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். எந்த இடத்துல இருக்கும், விந்தியஸ்ய தட்சிண பாகத்துல இருக்குமா, உத்தர பாகத்துல இருக்குமா, பூர்வ பாகத்துல இருக்குமா, பশ্চিம பாகத்துல எந்த பக்கத்துல இருக்கும்னு விந்திய பர்வதத்தை மையப்படுத்தக்கூடிய, பாரத தேசத்தை 2ஆக பிரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் விந்திய பர்வதம். அதே மாதிரி அமலேஸ்வரம், அமலேஸ்வரம் இருக்கு பாருங்க. எல்லாரும் ஓம்கார தான் ஜோதிர்லிங்கம் நினைச்சுட்டு இருப்பான். ஓம்காரம் அமலேஸ்வரம், அமலேஸ்வரம் தான் ஜோதிர்லிங்கம். எல்லாரும் ஓம்காரம் இதோட சம்பந்தப்பட்டது. ஓம்காரம் அமலேஸ்வரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அமலேஸ்வரம் தான் பிரதானமான மூர்த்தி. இந்த அமலேஸ்வரங்கிற அந்த பிரதானமான மூர்த்தியோட சேர்ந்து அவரை பார்த்தா தான் இதற்குண்டான பலன் நமக்கு உண்டாருது. அப்பேற்பட்ட அந்த அமலேஸ்வரம் தேவர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷம். தேவாசுர யுத்தத்துல தேவாலாம் போய் சுவாமியிட போய் பிரார்த்தனை பண்றான். கவலைப்படாதன்னு பரமேஸ்வரன் தன்னுடைய பார்வையினாலே ஹூங்கார சப்தத்தினால அசுரால் அத்தனை பேரையும் ஓட வச்சுடுறார். அந்த இடத்துல இருக்கார். இவா 2 பேரும் சேர்ந்து நடுவுல நர்மதை நதி இவற்றோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஓம்காரம்ங்கிற அற்புதமான க்ஷேத்திரம். எல்லாமே பிரணவாகாரம். அந்த ஓம் எப்படி ஆரம்பிச்சு பூர்த்தி ஆகுமோ அது மாதிரி பிரணவாகாரத்துல ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல வசிக்கிறது, பேசுறது, நினைக்கிறது, பூஜை பண்றது, நமஸ்காரம் பண்றது, ஸ்தோத்திரம் சொல்றது, தான தர்மங்கள் பண்றது, இதெல்லாம் அளப்பரிய பலன். அப்பேற்பட்ட உசத்தியான உன்னதமான ஓம்கார க்ஷேத்திரம், நர்மதா நதி தீரம். இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு நாள்.
பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பா. அப்பேற்பட்ட சௌமிய வாசத்திரத்துல ஆனந்தமா சுவாமியினுடைய தரிசனம். அதுலயும் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம், சூரிய குலத்து ராஜாக்கள், சூரிய குலத்து ராஜாவாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ராமபிரானுடைய நட்சத்திரத்துல அவா வம்சத்துல அவளுக்கு பிரத்யட்சமான சுவாமிய நாம் எல்லாரும் சேர்ந்து தரிசனம் பண்ண போறோம். எல்லாருக்கும் ஓம்காரேஸ்வரருடைய திவ்யமான அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். சுவாமி ரொம்ப பெரிய மூர்த்தி கிடையாது, கிட்டக்க பொறுத்தே உள்ளதான் இருப்பார். காசியில இருக்கக்கூடிய விஸ்வநாதரோட சின்னதா இருப்பார். தேடி பார்த்தா தான் தெரியும். எதிர்த்த மாதிரி கௌரியினுடைய சன்னதி இருக்கும், அதுவும் தேடி பார்த்தா தான் தெரியும். பரிவார சன்னதிகள் சின்ன 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 நிறைய சன்னதிகள் இருக்கு. இவாள தான் நம்மளால தரிசனம் பண்ண முடியும். இதை பார்த்துட்டு வரதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த மலை குன்றுகள்ல ஏறி போறதே சுவாமி தானா. அதனால பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுட்டே நிறைய நமசிவாயா நமசிவாயான்னு ஜபிச்சுட்டே போகலாம், தரிசனம் பண்ணலாம், பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு அனுகிரகமாக்கி தருது. எல்லாருக்கும் சௌபாகியம். ஹரஹர நம பார்வதி பதஜே. ஓம்காரேஸ்வர மகாராஜ் கி, நர்மதா मैया की।